நான் அப்படி சொல்லலை, நான் சொன்னதே வேற அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யாரு அப்படின்னா வேற சொன்னார். மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட இதேதான், என்ன சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, சிஎம்ஏ வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதா உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாருன்னீங்க, அப்புறம் பார்த்தா இல்லைன்றாங்க தாவேகால அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாரா, நான் சொல்கிறது வேற அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். என்ன வேற அப்படின்னு காது கொடுத்து கேட்டால், அவர் என்ன சொன்னாராம், இந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நம்ம வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து இடைத்தேர்தலில் சந்தித்து ஜெயிக்கலான்னு சொன்னேன். அப்போ எங்காலும் என்ன கேட்டாங்கன்னா, ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு என்னப்பா நல்லா ஜெயிக்கலாம், வேணும்னா நம்ம வசதிக்கு முதல்வரை கூட கூப்பிட்டுக்கலான்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு இப்போ மாத்துறாரு. அதாவது அப்படி சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பழைய பேட்டிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு கேட்கலாம், தப்பாக புரியுதா இல்லை அதுதான் புரியுதான்னு. அந்த மாதிரி நமக்கு வந்து கிளாரிஃபிகேஷனுக்கு பதிவுகள் இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை, தவறாக போயிடுச்சு, தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை. அவர் பேசுகிறதே இருக்குது, எடுத்து நம்ம போட்டு கேட்டு என்ன புரியுது, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற முரணை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். திருப்பி போட்டு காட்டினா போர் அடிக்கும். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்க அந்த பேட்டியை இப்போ தான் பார்த்தோம். அடுத்த நாளில் இந்த பேட்டி வருது, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் விஜய் அவர்கள் சொல்லலையாம், கமிட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நானாக ஒரு இப்படி சொன்னேன், வேணும்னா கேட்டோம்னா அவர் பண்ணுவார் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு வைகோ அவர்கள். கூட்டணி விட்டு நாங்க வெளியேறின பிறகு அங்க எப்படி எங்க கட்சியை சேர்ந்த 2 பேர் அங்க எம்எல்ஏவா நீடிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? அது எப்படி கூட்டணி தர்மமாகும்? அதனால ரிசைன் பண்ண சொன்னேன். சிஎம் வந்து ரிசைன் பண்ண சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், நான் சொல்லிட்டு அப்படி ஜெயிக்க முடியுமான்னாரு. ஏன் தேவைக்காக நமக்கு ஆதரவு இருக்கும், சிஎம்ஏ கூட கூப்பிடலாம், நான் அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிடணும்னு நினைச்சு அவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா அப்ப யோசிப்போம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் நடந்தது. நான் என்னுடைய விருப்பப்படி அவங்க ரிசைன் பண்ண சொல்லி கேட்டேன். அவங்க விரும்பல, பொதுக்குழுவுக்கே வரல 2 பேரும். நல்லா இருக்கட்டும் அவங்க 2 பேரும். அதனால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதுல எந்த விதத்திலையும் தவறான அணுகுமுறையை கையாளல, எந்த பேரத்துக்கு நாங்க இடம் கொடுக்கல. இப்படி பேரம் நடந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும்னு நீங்க தான் யோசிச்சுக்கணும். அதுக்கடுத்துதான் மதிமுகலேருந்து ஆட்டுத்துறை முருகன் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் வந்து சற்று கட்சியிலேருந்து விலகி இருந்திருக்காரு போல. இப்போ திமுகலேருந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி குட்டுன்னு ஓடி வந்து மறுபடியும் தலைவரோட அவர் இணக்கமாயிருக்கார். கட்சியிலேருந்து தள்ளி போல ஒதுங்கி இருந்திருக்கார். ஏன்னா அவர் முன்னாடி நடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கார், திமுக கூட கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கார். இப்போ வைகோ அவர்கள் கேட்கல, தம்பி தப்பாக பேசுவாங்க தம்பி, இப்போ வெளில வந்தோம்னா பேசாமல் இருங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவர் வந்துட்டு நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் கோச்சிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போயிட்டார் போல. திருப்பி இப்போ வந்திருக்கார், திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து வெளில வந்தோடனே நான் சொன்னது நடந்துருச்சு, இப்போ நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணி கதறி இருக்கார். வைகோ அவர்கள் முன்னாடி கதறி இருக்கார். அந்த கதறலை நம்ம பார்க்கும்போது மதிமுகவில் இப்பேற்பட்ட தொண்டர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. பாருங்கள், ஒரு 2 மாத காலம் என்னுடைய மனசு படாத பாடுபட்டது. இருந்த காலத்திலும் தலைவரோட தான் இருந்த வழியே என் மனசு தலைவரை விட்டு போகலை. மீதி இருக்கின்ற காலத்தில் தலைவரோட கட்சி பணியை சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று, எங்களுடைய தலைவர் நிர்வாக குழு கூட்டத்தில் நான் ஒரு ஆள் பேசினேன், இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், நம்ம வெளியில் வந்துடுவோம், 4 சீட்டு தான் தராங்க, வெளியில் வந்துடுவோம். ஆனால் என் தலைவன் திமுக விட்டு வரமாட்டேன்னு சொல்ற தலைவன் இன்னைக்கு கண்ணா முன்னாடி ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன், இந்த கட்சி வேண்டாம், நமக்கு திமுக வேண்டான்னு சொன்னேன். தலைவர் மட்டும் தோண்டி குதிச்சாங்க. நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துவாங்க, நானும் என்னுடைய பையன் துறையும் கேவலப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க தலைவர். நான் ஒரு ஆள் மட்டும் தான் சொன்னேன், வேண்டான்னா இந்த இயக்கத்தில் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அந்த முடிவு அன்னைக்கே எடுத்திருந்தா நம்மளுடைய எதிர்காலமே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு